குமரகிரி திருப்படி திருவிழா சேலம் அம்மாப்பேட்டை குமரகிரி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் 39ஆம் ஆண்டு திருப்படி திருவிழா. இதனை முன்னிட்டு அடிவாரத்தில் அமைந்துள்ள உற்சவ ஸ்ரீ வள்ளி தேவானை சமேத முருகப்பெருமானுக்கு புது பட்டாடை உடுத்தி பல்வேறு நறுமண மலர் மாலைகளுடன் சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளிக்க தெய்வங்களுக்கு நெய்வேத்தியம் சமர்ப்பித்து தீப ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து விநாயகருக்கு தூபத்துடன் தீப ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து திருப்படிகளுக்கு தேங்காய் பழம் வெற்றிலை பாக்கு வைத்து தீபம் ஏற்றி கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து 60ஆம் படிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சி ஏற்பாடுகளை தலைவர் டி சிவசண்முகம், செயலாளர் எம் பச்சியப்பன், பொருளாளர் டி ஜெயகோபி சிறப்பாக செய்திருந்தனர். சேலம் அம்மாப்பேட்டை அருள்மிகு குமரகிரி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் 39ஆம் ஆண்டு திருப்படி திருவிழா மிக சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. வருடந்தோறும் வெளியூரில் இருந்து அடியார் திருக்கூட்டமும் பல திருக்கோவில்களுடைய தேவார திருச்சபைகளும் வருகை தந்து அருள்மிகு செங்குந்தர் குமரகுரு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் திருப்படி கொடியை ஏற்றி வைத்து அங்கு விழா துவக்கப்பட்டு மாடவீதி வழியாக பஜனை குழுக்கள் அனைத்தும் வருகை தந்து குமரகிரி மலை அடிவாரத்தில் அடையும். குமரகிரி அடிவாரத்தில் உள்ள 18 படிக்கும் முதலில் விநாயகர் பூஜையும் 18 படி முதலாம் படி பூஜையும் நடைபெற்று 60ஆம் படியில் படி பூஜை நடைபெற்று அங்குள்ள பாலமுருகருக்கு தீபார்த்தனை நடைபெற்று மிக சீரும் சிறப்புமாக திருப்படி திருவிழா பூஜை வருடம் சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அதை அடுத்து அடியார் திருக்கூட்டத்திற்கும் வருகை தரும் பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக சிறப்பான அன்னதானம் வருடந்தோறும் சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இந்த திருப்படி திருவிழாவானது வருடந்தோறும் மாசி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். திருப்படி திருவிழா குழு தலைவர் பி சிவசண்முகம்.